இது வந்து 2 பகடை ஊட்டப்படுகின்றன. முதல் பகடை மார்க்ஸ் நமக்கு ஒர்த்தான சம்மா கொடுத்துருக்குறாங்க. நம்ம கீழே இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். கண்டிஷன்ஸ்க்கு வந்து 2 டைஸ் உருட்டுறதுனால நம்ம வந்து n ஆஃப் s எழுதிக்கலாம். ஓகே, எஸ் வந்து எத்தனை வரும்னு சொல்லி பார்க்கலாம். 1,1 1,1 அதுலேருந்து ஆரம்பிக்கும். n ஆஃப் வந்து மொத்தம் 36 ஈவெண்ட்ஸ் கிடைக்குது. இப்போ கொடுத்துருக்க கண்டிஷன் படி ஃபர்ஸ்ட் டைஸில் வந்து ரெட்டைப்படம், அதாவது ஈவன் நம்பர் இருக்கணும். அதுக்கு நம்ம என்னென்ன இருக்குன்னு எடுத்து வைக்கலாம். அப்போ வந்து 18 இருக்கு. ஓகே, அப்போ இதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னா n of a by n of s equal to 18/36 equal to 1/2. அப்படின்னா வர்றதுக்கு என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். இதை வந்து நம்ம பி அப்படி வச்சுக்கலாம். எதுனா 2 4 4 கிடைக்கும். அப்படித்தான் நமக்கு கிடைக்கும். அதாவது 2,6 கிடைக்கும். அப்புறம் வந்து 3,5 கிடைக்கும். அப்புறம் 4,4 கிடைக்கும். அப்புறம் 5,3 கிடைக்கும். அப்புறம் வந்து 6,2 அப்படி கிடைக்கும். இதுதான் இதுக்குண்டான ப்ராபபிலிட்டி. என்ன வந்து சாரி n of b by n of s, அப்போ வந்து 5/36 அப்படி கிடைக்கும். ஓகே, இப்போ நமக்கு என்னன்னா a இன்டர்செக்ஷன் b கண்டுபிடிக்கணும். அது அல்லது அதுன்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் என்ன அப்படின்னா இது அல்லது அதுன்னு கேட்டிருக்கனால, அதாவது ஈவன் நம்பர் அண்ட் ஃபர்ஸ்ட் டை ஆர் த டோட்டல் அப்படி கேட்டிருக்காங்க. அப்போ வந்து n of a இன்டர்செக்ஷன் b கண்டுபிடிக்கணும். n of a இன்டர்செக்ஷன் b, அதுக்கு வந்து நமக்கு வந்து 2 காமனாக என்ன அப்படின்னா 2,6 இருக்கு. அப்புறம் வந்து 4,4 இருக்கு. அப்புறமா வந்து 6,2 இருக்கு. பாருங்க, அதாவது ஏலையும் பிலையும் பார்த்தோம் அப்படின்னா ஏலையும் பிலையும் இருக்கு. இந்த டேமும் இந்த டேமும் ஈவனாக இருக்கு. அப்புறம் வந்து 3,5 வராது. 4,4 இங்கே இருக்கு. 4,4 இங்கே இருக்கு. அப்புறம் 6,2 இருக்கு. இந்த 3 தான் நம்ம இங்கே எடுத்து எழுதியிருக்கோம். இதை வந்து அப்போ n of a இன்டர்செக்ஷன் b வந்து நம்பர் 3. ஓகே, இதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னா n of a intersection b by n of s equal to 3/36 அப்படி வச்சுக்கலாம். இப்போ நமக்கு வந்து ஃபார்முலா p of a union b அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா. p of a union b equal to p of a plus p of b minus p of a intersection b. ஓகே, இதுக்கு வந்து 18/36 கிடைச்சிச்சு. இது வந்து 5/36 கிடைச்சிச்சு. இது வந்து -3/36 கிடைச்சிருக்கு. இப்போ ஈவனாக எடுத்து காமனாக 36 எடுத்துட்டுனா 23 23 வச்சுன்னா 20/6 அப்படி கிடைக்கும். 20/36 கிடைக்கும். இதை நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணால் 4th டேபிள் பண்ணலாம். 4th டேபிள்னா இது 5 கிடைக்கும். இது வந்து 9 கிடைக்கும். அப்போ 5/9 இதுதான் அவங்க கேட்ட கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர்.